செஞ்சி அருகே அரசு பேருந்துகளில் ஃபாஸ்டேகில் பணம் இல்லாததால் 3 பேருந்துகள் சுங்கச்சாவடியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. சுமார் 1 மணி நேரமாக பேருந்து நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது. பயணிகளும் அவதியடைந்து வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பரிமேல் அழகன் இணைப்பில் இருக்கிறார். பரிமேல் அழகன், வணக்கம். உங்க விரிவான தகவல்கள். வணக்கம் ராதிகா. செஞ்சி அருகே அரசு பேருந்துகளில் ஃபாஸ்டாக் இருந்தும் ஆனால் கட்டணம் இல்லாததால் 3 பேருந்துகள் சுமார் அரை மணி நேரம் சுங்கச்சாவடி நிறுத்தம். இதனால் போக்குவரத்து பாதிப்பு. அதாவது பாத்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த நங்கிலிகொண்டான் சுங்கச்சாவடியில் நாள் ஒன்றுக்கு 100கணக்கான மேற்பட்ட வாகனங்கள் வந்து சேர வழக்கம். இந்நிலையில தற்போது சுங்கச்சாவடியில் 3 அரசு பேருந்துகளில் ஃபாஸ்டாக் கட்டணம் இருந்தும் அதில் கட்டணம் இல்லை என்று 3 பேருந்துகள் சுமார் அரை மணி நேரத்துக்கு மேலாக சுங்கச்சாவடி நிறுத்தி வைத்தனர். மேலும் அங்கிருந்த சுங்கச்சாவடி ஊழியரிடம் பேருந்தில் பயணம் செய்த பொதுமக்களும் பேருந்து பின்னணி தொடர்ச்சியாக இருந்த வாகன ஓட்டிகளும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டால் அப்பகுதி பெரும் பரபரத்துள்ளது. மேலும் இது குறித்து தகவல்கள் செஞ்சி காவல்துறை நேராக சென்று தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் அது மட்டும் இல்லாமல் இன்னும் 1 மணி நேரத்தில் தமிழக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவ்வழியாக திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு பல்வேறு அரசு நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள செல்வதால் இப்பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் இது குறித்து அந்த பகுதியில் தொடர்ச்சியாக அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டதால் போக்குவரத்து போலீசார் பணியினை சீரமைக்கும் படி ஈடுபட்டு வருகிறார். உங்க தகவல்களுக்கு நன்றி பரிமேல் அழகன்.